ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா ஜிபிபி வந்து வீக்னஸ் தான் டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். அதேமாரி US30 நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இந்த ரெண்டு பேர் மட்டும் நம்ம வந்து மெயினாக பார்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து கோல்டு பார்த்தாச்சு. ஸோ ஜிபிபி வந்து மெயினாக பார்த்துட்டு US30யும் லைட்டாக பார்த்துட்டு அதோட அப்படியே பிடிசி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சுன்னா செவ்வாய்க்கிழமை வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கழிச்சு ஸோ திங்கக்கிழமை இன்னைக்கு கழிச்சு அதுக்கப்புறம் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நைட்டு வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஸோ அது ஃபுல்லாகவே எப்படி எப்படி எந்தெந்த காயின் சூஸ் பண்ணணும், அதேமாரி ரிசர்ச் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாகவும் இருக்கும், ஃபண்டமெண்டலாகவும் இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து பெரிய வீடியோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஜிபிபி வந்து டெக்னிக்கலாக பார்க்கலாம் கைஸ். ஸோ ஓகே, ஜிபிபி வந்து ட்ரெண்ட் வந்து ஆல்சோ க்ளீனாக வந்து புல்லிஸ்டடு தான். ஸோ ரீசெண்டாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கைஸ். ஸோ ஓகே, ப்ரீவியஸாக வீக்லி ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதை வந்து ரீடெஸ்ட் எடுத்து அகெயின் வந்து ஒரு அப்மோ கொடுத்துருக்கு. ஸோ நல்லா பார்த்தாலே தெரியுது. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நல்லா பார்த்து தெரியுது வீக்லி ரெசிஸ்டன்ட் ஏரியாவை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஏரியா இங்கே வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு அகெயின் வந்து ப்ரீவியஸாக பிரேக் அவுட் ஆன ஏரியா வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் வந்து சடனாக ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அகெயின் வந்து ஒரு சின்னதாக ஒரு மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, இந்த ஏரியா ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதேமாரி ப்ரீவியஸ் கேண்டிலும் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸாக வந்து ரெசிஸ்டண்ட்டும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கரண்டாக லாஸ்ட்டாக வந்து வீக்லி கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. கேண்டில் வந்து அப் ஆகிருக்கு பட் ரிஜெக்ட் ஆகிட்டு ஸோ ஒரு ஸ்மால் பாடி வீக்கான ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு கைஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா இது வந்து ஒரு வீக்லியோட ஒரு ரிஜெக்ஷன் ஆன ஒரு ரெசிஸ்டண்ட் ஏரியா. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட் ஏரியா வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் அப் சைடுக்கு போகணுன்னா. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ சின்ன சின்ன ஸ்கேல்ப் ட்ரெண்ட்லாம் நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம் கிடச்சிரும். ஸோ லாங் டைமாக பார்த்தோம்னா ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டு தான், பட் இருந்தாலும் நிறையா ரிஜெக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டில் நெக்ஸ்ட்டு வீக்லி கேண்டில் வந்து மார்க்கெட் மண்டே எப்போ ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ வந்து அகெயின் வந்து ஒரு அப் மூவ் ஆகலாம், பட் ரிஜெக்ட் ஆகிட்டு அகெயின் ஒரு டவுன் ஆகிட்டு இந்த ஏரியா இந்த ரெசிஸ்டன்ட் இந்த வால் ரீசெண்டாக ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த சப்போர்ட்டுக்கிட்ட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 188.700 ஸோ அந்த ஏரியா கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஏன்னா நிறைய தடவை வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு இந்த ஏரியா கிட்ட. ஸோ நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, கிளியராக பார்த்துட்டு தெரியுது. டே கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு, இங்கே சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு கைஸ். இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுத்துருந்தா கூட வீக்லி அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ டே சப்போர்ட்டும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ரீடெஸ்ட்டு ஆகிருக்கு, சப்போர்ட்டும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து 100 பிப்பு கிட்ட வச்சுருந்தா கூட கிளியராக நம்மளுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேட் வந்து 450 பிப்பு கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓகே, ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, பட் அது மிஸ் பண்ணியாச்சு. ஸோ ரீசெண்டாக நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து ஒரு டே சப்போர்ட் இந்த ஏரியா ஆகிட்டே இருக்குது, ப்ரீவியஸாக டே ரெசிஸ்டன்ட் வந்து இந்த ஏரியா ஆகிட்டே இருக்குது கைஸ். பட் ப்ரீவியஸாக டே கேண்டிலோட சைஸ் எல்லாம் பாருங்களேன், ஒரு பிக்கான ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்கும். டே சார்ட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பிக்கான ஒரு கன்சல்டேஷன் ஜோன் 200 பிப்பு கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்குது. ஒரு பிக்கான ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லாம் நம்ம இருக்கோம் ஜிபிபி வந்து இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக வந்து டே கேண்டில்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா இந்த ஏரியா வந்து சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, பட்
அகெயின் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த கேண்டில் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்மாலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டோஜி ஃபார்ம் இருக்குது. அகெயின் ஒரு டோஜி ஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் வந்து க்ளீனாக ப்ரீவியஸ் ரோ பிரேக் பண்ணியிருக்கு. க்ளீனாக ஒரு பேரிஸ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டில் நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுது. இந்த ஏரியா பாருங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா டே சப்போர்ட் இந்த லெவலோட இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கணும். பிரேக் அவுட் ஆகி ஓகே இந்த லெவல் 190, ஓகே 190.200. ஸோ அந்த லெவல் சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அகெயின் நம்மளுக்கு வந்து 188.400 கிட்ட இல்லை 300 கிட்ட போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எவ்வளோ பிப்புனா ஒரு 1500 பிப்பு கிட்ட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. சாரி 1800 பிப்பு கிட்ட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்து டே ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து இந்த ஏரியா கிட்ட இருக்குது. அது ஆல்சோ வந்து ரிஜெக்ஷன் ஜோன். ஸோ இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். ஓகே ஸோ ஜிபிபி வந்து இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அகெயின் நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அப்பாவத்துவே நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லி நம்ம வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ லாட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் கைஸ் இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது. ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல அக்குமுலேஷன் கன்சல்டேஷன் ஆகிருக்கு. ஸோ நியூஸஸ் எதுவும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளீனாக வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏரியா கிட்ட வந்து க்ளீனாக டவுன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அகெயின் வந்து சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அகெயின் இந்த ஏரியாவில் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் 4 ஒரு கேண்டில் வந்து ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும் உடைச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்கேல் ட்ரேட்லாம் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா வாலிங் டைமில். ஸோ இந்த ஏரியா பாருங்கள் ப்ரீவியஸாக வந்து சப்போர்ட்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கலாம்னா க்ளீனாக நான் வந்து டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இந்த 4 ஹவர் கேண்டில் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த விக்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மண்டே வந்து வால்யூம் நிறையா இருந்துச்சுன்னா இந்த விக்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வால்யூம் நிறையவே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 700 பிப்பு 80 பிப்பு கிட்ட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே 1 ஹவர்லேயே நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே ரீசன்னாக நம்மளுக்கு வந்து 1 ஹவர் சப்போர்ட் வந்து இந்த ஏரியா கிட்ட இருக்குது. ஓகே இந்த ஏரியா கிட்ட இருக்குது. இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த 4 ஹவர் விக்கை வந்து ஃபில் பண்ணுறது நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்டில் இந்த சப்போர்ட் வந்து இப்போ வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறுது. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட் ஆகி க்ளீனாக டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி டவுன் ஆகலை ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா அகெயின் இந்த ஏரியாகிட்ட வந்து ரெசிஸ்டன்ட் ப்ரீவியஸாக 1 ஹவர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏரியாகிட்ட வந்து ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகணும். ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிட்டு அகெயின் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தோம்னா ஒரு ஹெவி மூமெண்ட் வேரியஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கேண்டில் வந்து 1 ஹவர் கேண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் ஆகி ஒரு சின்னதாக வீக்கான ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அகெயின் அந்த ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. போகிற ஒரு வீக்கை வந்து ஃபில் பண்ணதா இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே 30 மினிட் கேண்டில் ஆல்சோ வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு க்ளீன் ரேஞ்ச் இருக்குது. ஸோ 4 ஹவர் வீக்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நம்ம வந்து ஜிபிஜேபி வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வந்து US30 நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன். ஓகே நல்லா கொச்சான் இருக்கு.
ஓகே கைஸ், பர்ஃபெக்ட். ஸோ ட்ரெண்டு வந்து US30 வந்து க்ளீனாக அப் ட்ரெண்டு தான். ஸோ ஃபண்டமெண்டலாக நியூஸ் வந்ததுனால இப்போது US30 வந்து அடி வாங்கியிருக்கு. பட் இது ஸ்டில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். US30ல் கேண்டில் சைஸை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. வீக்லி கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ லேட்டஸ்ட் எடுத்து சப்போர்ட்டும் ஃபார்ம் ஆகி க்ளீனாக அப்பாக இருக்குது. பட் கேண்டில் ஸ்டிக் பார்க்குறது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே வந்துட்டு. ஸோ இந்த ஏரியாலலாம் கன்சல்டேஷன் ஆனிச்சு. ஸோ இங்கெல்லாம் இருக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா கொஞ்சம் டவுன் ஆகிட்டு அகெயின் வந்து அப் ஆகலான்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அப்படி ஆகலை, க்ளீனாக அப் ஆகிட்டே இருந்துச்சு. கோல்டும் அப் ஆகிட்டு தான் இருந்துச்சு, US30 அப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபண்டமெண்டலாக நியூஸ் வந்தப்போ லாஸ்ட்டாக 2 வீக்ஸ் வந்து க்ளீனாக டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு கேண்டில் பாருங்கள், டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு புல்லிஷாக ஒரு சின்ன பாடி, ஸ்மால் பாடி வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸ்டில் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா இங்கேருந்து நல்ல ஒரு புஷ்அப் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஸ்விங் ட்ரேடு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்விங் ட்ரேடு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு US30ல். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சாரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீக்லியில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியா வரும், இந்த ரெசிஸ்டண்ட்டாக ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஏரியா கிட்ட வந்து சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அகெயின் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அப் ஆகிருக்கு. ஆனால் சரி, அகெயின் வந்து இந்த ஏரியாகிட்ட வந்து இப்போது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு. நானே எதிர்பார்க்குறேன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகலாம், அப்படியெல்லாம் அகெயின் வந்து ஒரு டவுன் ஆகலாம். இந்த ஏரியாகிட்ட வந்துட்டு இந்த ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு க்ளீனாக அப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இங்கேயே அப் ஆகலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இந்த ஏரியாகிட்ட வந்து அப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் நம்ம போய்க்கலாம், டே சார்ட்டில் நம்ம பெட்டராக நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இந்த ஒரு ஏரியா கிட்ட ரிஜெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவும் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஓகே, ஒரு ட்ரெண்ட் லைன் கூட பிரேக் அவுட் ஆகிருக்கு, ரீடெஸ்ட் எடுத்து அங்கேயும் ஒரு சாலிடான ஒரு டவுன் மூவ் கொடுத்துருக்கு கைஸ். ஸோ 4 ஹவரையும் நம்ம பார்க்கலாம் கைஸ். 4 ஹவரில் நம்மளை பார்க்கும்போது டீட்டெயிலாக நமக்கு தெரியுது. ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சேனலில் ஃபார்ம் ஆகிருக்கு கைஸ். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக கட்டாக தெரியும். க்ளீனான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஓகே, நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகணும். அப்படி கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு வால்யூம் வருது, அப்படி இல்லைன்னா ஒரு ஹியூஜாக ஒரு மணி இன்ஃப்ளோ வருதுன்னா US30ல், அப்போது வந்து என்ன ஆகலான்னா க்ளீனாக இங்கேருந்தே அப் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இந்த ஒரு 4 சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டையும் பிரேக் கொடுத்துருச்சு. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் ஃபார்ம் ஆனிச்சுன்னா க்ளீனாக இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ஆயிடுச்சு, ரீடெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. ஸோ சப்போர்ட் ஃபார்ம் ஆனிச்சுன்னா க்ளீனாக அப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஏரியாவிலேருந்து அகெயின் வந்து ஒரு டபுள் பாட்டம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்படியே இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் கூட பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் கேண்டிலில் போய் பார்த்தோம்னா க்ளீனாக ஒரு செல் ஆஃப்லாம் நடந்திருக்கு. இந்த ஏரியா பாருங்கள், க்ளீன் செல் ஆஃப். கேண்டில் சைஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே வந்திருக்கு, க்ளீன் செல் ஆஃப் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சப்ளை சோனு. க்ளீனாக நான் வந்து கூட ஜூம் பண்ணி காட்டுறேன்.
இதுக்கு தான் வந்து கேண்டில் ஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறது. கேண்டில் ஸ்டிக்கை வந்து நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே டெக்னிக்காக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ மெயினாக ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு. ப்ரீவியஸாக உள்ள மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, லோவர் லோ வச்சுருக்கு, ஸோ லோவர் ஹை வச்சுருக்கு. ஸோ அகெயின் வந்து ஒரு செல் ஆஃப் ஒன்று வருது பாருங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஹை அகெயின் ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு கொஞ்சம் ரெக்கவரி பேஸ், ஸோ புல் பேக் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ அகெயின் இங்கேருந்து ஒரு செல் ஆஃப், சூப்பரான ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா எத்தனை வெப் இருக்கு இங்கேருந்து, கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 700 வெப்பு கிட்ட டவுன் ஆகிருக்கு. அகெயின் வந்து ஒரு புல் பேக் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிருக்கு. ஸோ டவுன் சைட்லாம் லிக்விடிட்டிலாம் அன் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு அப்பாக இருக்குது. பட் இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் ஆகலை. ஸோ இங்கேருந்து வந்து கேண்டில் ஃப்ளிப் ஆகி அகெயின் வந்து ஒரு செல் ஆஃப். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அகெயின் செல் ஆஃப் நடந்துக்கிட்டே வந்திருக்கு, ஒரு சேனல் ஃபார்ம் ஆகிட்டே வந்திருக்கு. பட் இங்கேயும் ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு. பட் இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து 1 ஹவரில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அகெயின் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது US30. பட் ஸ்டில் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகலாம், அப்சைடு ஒரு லிக்விடிட்டி ஏர்ன் பண்ணலாம், ஒரு பிக் மாதிரி கொடுத்துட்டு க்ளீனாக ஒரு டவுன் ஆகலாம். ஸோ இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்போ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி சப்போஸ் இந்த சப்போர்ட்டை வந்து ஹோல்டு பண்ணலை அப்படின்னா அகெயின் இங்கே ஏரியா ஆகிட்ட வரத்துக்கு நிறைய டவுன் ஆனிச்சுன்னா, எப்போதும் நம்ம வந்து டவுன் சைடுக்கும் டபுள் சைடும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டபுள் சைடும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் கைஸ். ஸோ ஒஸ்ட்டாக நம்ம வந்து அனலைஸ் போணுச்சுன்னா மேபி டவுனாக ஆனிச்சுன்னா இந்த லெவலில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு சாலிடான ஒரு டிமாண்ட் சொன்னேன். ஸோ இந்த லெவலில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகே கைஸ், US30 நம்ம வந்து ஃபுல்லாகவே டெக்னிக்கலாக பார்த்தாச்சு. அதேமாதிரி GBP JPY நம்ம வந்து டெக்னிக்கலாக பார்த்தாச்சு கைஸ். ஓகே, வீக்லி அனலைஸ் வந்து முக்கியமான பேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ பிட்காயின் மற்ற அந்த வீடியோ வந்து கன்ஃபார்மாக நான் வந்து பெரிய ஒரு கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும். மேபி அது வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக நான் வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஓகே கைஸ், பாய்.